சார் வணக்கம் சார். நாங்கள் ஆவடி தொகுதியிலேருந்து வரோம். நாங்கள் வந்து தளபதியுடைய தீவிர ரசிகர்கள். அதாவது உலகத்தில் வந்து ஏதாவது ஒரு மாற்றம் கிடைக்குமான்னு நாட்டை நோக்கி நாங்கள் போகும்போது எங்கள் தலைவர் எடுத்த முயற்சி வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக வரணும். நாங்கள் எல்லாருமே அவர் கை கோர்த்துருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து இங்கே அம்பத்தூர் தொகுதியில் எங்கள் மாவட்ட தலைவர் ஏற்பாடு பண்ணியிருக்க நிகழ்ச்சி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 10,000 பேருக்கு நலத்திட்ட உதவிகளும் 1000 பேருக்கு வந்து உணவளிக்கிற நிகழ்ச்சியும் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து மகளிர் சார்பாக எங்களால் முயன்ற ஒரு ஒத்துழைப்பை நாங்கள் கொடுத்துட்ருக்கோம் சார். சார் நாங்கள் வந்து நாட்டில் எவ்வளோ நலச்சால அநியாயத்தை வந்து பார்த்துட்டு சும்மா இருப்போம். நாங்களும் வந்து எல்லாருமே மிடில் கிளாஸ் தான் சார். எங்கள் காலத்துக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிற ஜென்ரேஷன் வந்து நல்லா இருக்கணும் இல்லையா? ஏதாவது ஒரு மாற்றம் வந்தால் மட்டும்தான் சார் இது வந்து நல்லபடியாக நடக்கும். ஏன்னா பசங்களுடைய கல்வியாக இருக்கட்டும், இன்னைக்கு மருத்துவம் கல்வி எல்லாமே வந்து விலை பேசப்பட்டிருக்கு சார். இது வந்து இப்போ இருக்கிற ஆளுங்கட்சியோ இல்லை இதுக்கு முன்னாடி இருந்த கட்சிகளோ யாருமே அதை வந்து தடுக்கல. எல்லாருமே அவங்க வளர்ச்சியை மட்டும் தான் பார்த்தாங்களே தவிர யாருமே மக்களுக்காக ஒன்றுமே பண்ணல சார். சரிங்களா? இவரு வந்து நாங்கள் வந்து இவரை வந்து ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்தோம். ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்திருக்கிறது வந்து எங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்தை கொடுக்குது சார். கட்டாயம் பிடிப்பாங்க சார். ஏன்னா விஜயகாந்த் சார் வந்து எவ்வளோ பண்ணாங்க, நாட்டு மக்களுக்கு நிறையவே பண்ணாங்க. அவர் யாரும் புரிஞ்சிக்கல, அவர் வரவிடலை யாருமே. அவர் வந்து அவர் கூட இருந்தவங்களே வந்து வரவிடாம பண்ண மாதிரி இருக்கு எங்களுக்கு. ஆனால் அவர் வருவார் நாங்கள் எதிர்பார்த்தோம். அதுக்கு அடுத்து வந்து நாங்கள் தளபதியை வந்து ரொம்ப எதிர்பார்க்குறோம் சார். கட்டாயம் வந்து அவரை நாங்கள் வர வைப்போம். எம்ஜிஆருக்கு அப்புறம் இருக்கிற ஸ்டாலினுக்கு அப்புறம் வந்து எங்கள் முதல்வர் யாருன்னா நம்ம விஜய் தான் சார். கட்டாயம் போவோம் சார். நாங்கள் எங்கள் சார்பாக மகளிர் அணி சார்பாக 2 பஸ் ஃபுல்லாகவே மகளிர் மட்டுமே நாங்கள் போவோம் சார். சார் அதை வந்து நாங்கள் 100% இல்லை 200% சக்ஸஸ் பண்ணி தருவோம் சார். இன்னொன்று வந்து ஆட்சிக்கு வரணும்னா ஒன்று இதுக்காக பெருமைக்காக வரணும், இல்லை பணம் சம்பாதிக்கிறதுக்காக வரணும். அது எல்லாமே அவர் சம்பாதிச்சிட்டாரு. அப்புறம் எதுக்காக நீங்கள் வரணுன்றீங்க? மக்களுக்காக வரணும். அதை தான் நாங்கள் நம்பி இருக்கிறோம். கிடையாது, அவரு வந்து மக்களுக்காக வராருன்றப்ப அவரோட விருப்பம். அது நம்ம வந்து எதுவும் சொல்ல முடியாது. ஒரு ரசிகா அவர் பண்ணாலும் சரி, சினிமாவில் இருந்தாலும் சரி, எங்களுக்கு செய்ய வேண்டியது செய்வார் சார். நாங்கள் வந்து தமிழ்நாட்டில் ஒரு நல்ல தலைவை தான் சார் எதிர்பார்க்குறோம். எங்கள் தளபதி மட்டும் தான் சார் அதை பண்ண முடியும். கட்டாயம் சார், கட்டாயம். எல்லாமே அதாவது நிறைய பேர் வந்து சும்மா 5% பண்ணிட்டு பேனரும் அதுதான் சார் அதிகமாக பண்ணுவாங்க. இவர் தெரியாம செய்யற உதவிகள் எக்கச்சக்கமா இருக்கு சார். அது வந்து நாட்டு மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கறது தான் சார் எங்களுடைய கடமை. ஓகே. உறுதிமொழி கடற்கொடியின் அறிமுகத்திற்காக நமது நாட்டின் விடுதலைக்காகவும் நமது மக்களின் உரிமைகளுக்காகவும் தமிழ் மண்ணிலிருந்து தீரத்துடன் போராடி உயிர் நீத்த எண்ணற்ற வீரர்களின் தியாகத்தை எப்போதும் போற்றுகையில் நமது அன்னை தமிழ் மொழியை காக்க உயிர் தியாகம் செய்த மொழி